குந்தியின் கன்னி பருவத்தில் நடந்த கதை. குந்தி போசர் அரண்மனையில் எழிலும் மணப்புமாக வளர்ந்து வந்த பிரதை. வளர்பிறை சந்திரன் கலையாக வளர்ந்து முழுமை கனிவது போல நிறைவை நெருங்கிக் கொண்டிருந்தாள். துள்ளி திரிந்து ஓடியாடி விளையாடும் இளமை பருவத்தில் இளமையில் போலவே பழகி வந்தாள் அவள். இந்த நிலையில் தவ வலிமை மிக்கவராகிய துர்வாச முனிவர் ஒருமுறை குந்தி போசர் அரண்மனைக்கு விஜயம் செய்து தங்கினார். முனிவர் வரவால் தன் விளையாடல்களை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு முழு நேரத்தையும் அவருக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபடுத்தினாள் பிரதை. இவர் இங்கே தங்கியிருக்கின்ற வரையிலும் இவருக்குரிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் நீயே செய்ய வேண்டும். முனிவர் பணிவிடையினால் உனக்கு பல நன்மைகள் எய்தும் என்று அவள் தந்தையும் அவளுக்கு கட்டளையிட்டிருந்தான். பிரதை கழங்காடல், பந்தாடல், அம்மானை ஆடல், மலர் கொய்தல் முதலிய எல்லா விளையாட்டுகளையும் மறந்து முனிவர் பணியில் மூழ்கினாள். எதற்கெடுத்தாலும் விரைவில் சினம் கொண்டு விடுபவராகிய துர்வாசரும் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு சினமின்றி இருக்குமாறு ஓராண்டு காலம் அழுக்காமல் சலிக்காமல் இந்த பணிவிடையை பெருமையோடு தொடர்ந்து செய்தாள் பிரதை. ஆத்திரத்தின் அவதாரமாகிய துர்வாச முனிவரே கண்டு வியந்து மகிழும்படி அவ்வளவு பயபக்தியோடு அந்த ஓராண்டு பணியை நிறைவேற்றியிருந்தாள் அவள். ஓராண்டு கழிந்ததும் மனமகிழ்ந்த துர்வாசர் தபோவனத்திற்கு திரும்பிச் செல்லும் முன் அவளுக்கு சிறந்ததொரு வரத்தை அளித்துவிட்டு சென்றார். அந்த வரத்தை அவள் அடைவதற்குரிய மந்திரத்தையும் கற்பித்தார். உனக்கு விருப்பமான எந்த தேவர்களை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை கூறினாலும் அவர்கள் உடனே உன்னை அடைந்து தங்கள் அருள் வழியால் தம்மை போலவே அழகும் ஆற்றலும் மிக்க ஒரே ஒரு புதல்வனை உனக்கு அளித்துவிட்டு செல்வார்கள். இது உன் வாழ்வில் உனக்கு மிகவும் பயன்படக்கூடிய மந்திரமாகும் என்பதுதான் துர்வாசர் கூறி சென்ற வரம். பிரதை அதை நன்றி பெருக்கோடு ஏற்றுக்கொண்டாள். இது நடந்து சில நாட்கள் கழிந்திருக்கும். ஒரு நாள் இரவு நிலவு இரவை பகலாக்கி கொண்டிருந்தது. நிலா முற்றத்தில் தன்னந்தனியே அமர்ந்து இரவின் குளிர்ந்த சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருந்த பிரதையின் மனம் என்றைக்கும் இல்லாத புதுமையாக காரணமே இல்லாமலே பெரிய மகிழ்ச்சி உணர்வில் சிக்கியிருந்தது. ஏன், எதற்காக, எப்படி அந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது என்பது அவளுக்கே விளங்கவில்லை. மேலே முழு நிலவு, மேனியிலோ வருடிச் செல்லும் தென்றல். பிரதை இனம் புரியாத போதை ஒன்றில் சிக்கினாள். அவள் மனம் காற்றில் மிதக்கும் பஞ்சாக மாறிவிட்டது போலிருந்தது. துர்வாசர் கூறி சென்ற மந்திரத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இப்போது சிறிது சிறிதாக ஏற்பட்டு முற்றி கனிந்தது. மந்திரத்தை மனதில் நினைத்தாள். கதிரவன் பெயரை கூறி அழைத்தாள். கதிரவன் அவள் முன்பு தோன்றினான். செம்பொன்னை போல கொழுந்துவிட்டு எரியும் தீயின் நிறத்தில் ஆடை செவியில் ஒளிமயமான கவச குண்டலங்களும் சிரத்தில் வெயில் மிகுழும் மணிமுடியும், தோளில் வாகு வளையங்கள், முன்கையில் கடங்கள், கம்பீரமான தோற்றம் பிரகாச கண்களை பறித்தது. தன்னும் நிற்கும் அஜானுபாகுவான அந்த அழகனை கண்டு திகைத்து போனாள் குந்தி. பத்மினி, உன் அழகு எனக்கு மயக்கமூட்டுகிறது, என் அருகே வா என்று கூறியவாறே பவழ பாறை போன்ற தன் மார்பில் அவளை தழுவிக்கொள்ள முயன்றான் கதிரவன். ஐயோ, நான் கன்னிப்பெண், என்னை தொடாதே, இது அறமா முறையா என்று அவன் பிடியிலிருந்து விலகி திமிரி ஒதுங்கினாள். அவள் இவ்வாறு கூறிவிட்டு ஒதுங்கவும் கதிரவனுடைய கண்கள் மேலும் சிவந்தனர். அவன் ஆத்திரத்தோடு, அப்படியானால் என்னை ஏன் வீணாக அழைத்தாய்? என் கருத்துக்கு இசையாமல் என் வரவை இப்போது வீணாக்குவாயானால் உனக்கு இந்த வரத்தை கொடுத்த முனிவனுக்கு என்ன கதி நேரிடும் என்பதை நீ அறிவாயா? அல்லது உன் குலம் என்ன கதியடையும் என்பதாவது உனக்கு தெரியுமா? பெண்ணே, நான் சொல்வதை கவனமாக கேள். உன்னை பெற்ற தந்தை இதை அறிந்து உன் மேல் வெறுப்பு கொள்வானே என்று நீ பயப்பட வேண்டாம். என் வரவு உனக்கு நன்மையே நல்கும். இதனால் என்னை காட்டிலும் தலை சிறந்த மைந்தன் ஒருவனை நீ அடைவாய். இதை உன் தந்தை அறியாதபடி நான் மீண்டும் உனக்கு கனித்தன்மையை அளித்துவிட்டு போவேன் என்றான். அவன் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போதே குந்திக்கு நன்னி மிதத்திற்கு அறிகுறியாக இடக்கண்கள் துடித்தனர். அவள் கதிரவனை நோக்கி புன்முறுவலோடு தலையசைத்தாள். கதிரவன் மீண்டும் அவளை நெருங்கினான். வானத்தில் இருந்த சந்திரனுக்கு இதை கண்டு வெட்கமாக போய்விட்டதோ என்னவோ. அவன் சட்டென்று தன் முகத்தை மோகத்திரளுக்குள் மறைத்து கொண்டான். மேகத்தில் இருந்து சந்திரன் மறுபடியும் விடுபட்டு வெளியே வந்தபோது நிலா முற்றத்தில் கதிரவன் குந்தியிடம் விடை பெற்று கொண்டிருந்தான். தான் வந்தது குந்தியை மகிழ்வித்தது, அவளுக்கு மீண்டும் கன்னியாக வரம் கொடுத்தது எல்லாம் வெறும் கனவோ என்று எண்ணும்படி அவ்வளவு வேகமாக விடை பெற்று கொண்டு சென்றான் அவன். சஞ்சலம், சஞ்சாரம், சராத்தியம் முதலியவைகளையே தன் குணமாக கொண்ட காலம் மீண்டும் வெள்ளமாக பாய்ந்தோடியது. குந்தியின் வயிற்றில் கர்ணன் பிறந்தான். தேவர்களும் அறியாத கோடை பண்பை நிரூபித்து காட்டுவான் போல தோன்றிய இந்த புதல்வன் செவிகளில் கவச குண்டலமும் ஈகையொளி திகழும் முகமுமாக விளங்கினான். உலகும் குலமும் பழிக்கும் என அஞ்சிய குந்தி இந்த புதல்வனை ஒரு பேழையில் பொதிந்து வைத்து கங்கை வெள்ளத்தில் மிதக்க விட்டுவிட்டாள்.
பேழை கங்கையிலே மிதந்து கொண்டே குழந்தையுடன் சென்றது. அதிரதன் என்னும் பெயரை பெற்ற சூதநாயகன் என்கிற தேர்ப்பாகன் தன் மனைவி ராதை என்பவளுடனே நீராட கங்கைக்கு வந்தான். குந்தி மிதக்கவிட்ட பேழையை இவர்கள் கண்டெடுத்தனர். வெகு நாட்களாக மகப்பேரின்றி வருந்தி வந்த இவர்கள் மனமகிழ்வோடு அழகும் அருளொளியும் ததும்ப கர்ணனாகிய குழந்தையை இன்னாரென்று தெரியாமலே வளர்த்து வந்தனர். இதுதான் குந்தியின் கன்னி பருவத்தில் நடந்த மறைமுகமான கதை.